இது ஒரு பிகினருக்கான வீடியோ. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் ஸ்மார்ட் மணினா என்னன்னு பார்ப்போம். இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸ் அப்படின்னா பெரிய பெரிய பேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சர். அதே ட்ரெண்டை இல்லாமலும் போக வைக்க முடியும். ரெண்டு விதமான ட்ரெண்ட். ஆனால் இது ஒரு பேஸ். இந்த அப் ட்ரெண்ட் இப்படி தான் இருக்கும், கஷ்டம் இருக்கும். இதை பார்த்தலாம் நம்ம பயப்படவே கூடாது. கரெக்டுன்னு நினச்சிருந்தீங்கன்னா தப்பு. இந்த ரீசன்ட் லோ வேற, ஸ்ட்ரக்சர் லோ வேற. லோ உடைச்சிச்சா என்ன ஆகும் அப்படின்னு டிபி அடிக்கும். நீங்கள் ஆர்டர் போடுவீங்க, டிபி அடிக்கும். ஸோ இங்கே நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. இந்த இடத்துல எஸ்எல் வாங்கும், எல்லாருக்குமே வாங்கும், எனக்கும் வாங்கி. இது ஒரு தப்பு, இது ஒரு தப்பு. அதே மாதிரி ரீசன்ட் ஹை இது கிடையாது. ரீசன்ட் ஹை இது ப்ரோ, ஸ்ட்ரக்சரோட ஹை எது ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க. ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்ட். ஆனால் இது ரீசன்ட் ஹையா? கரெக்டாக தெரியுமா இதுதான் ஹைன்னு? தப்பு. டபுள் கன்ஃபர்மேஷன். வியூவையும் மாற்றிக்கணும் பைக்கு. குட் டு see you guys. இந்த வீடியோவில் எஸ்எம்சினா என்ன, எஸ்எம்சி எப்படிலாம் அப்ரோச் பண்ணலாம், எஸ்எம்சி ஈஸியாக கஷ்டமா, எஸ்எம்சி ப்ராஃபிட்டபிள் கொடுக்குமா கொடுக்காதா, இதெல்லாம் பார்ப்போம். ப்ளஸ் அடிஷ்னலி இந்த எஸ்எம்சி டாப்பிக்கில் ஒரு சிலதை கவர் பண்ணுவோம். ஓகே ஃபர்ஸ்ட் எஸ்எம்சி ஸ்மார்ட் மணி கான்செப்ட். ஸ்மார்ட் மணி பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ஓகே, எஸ்எம்சினா என்ன தெரியும்? எஸ்எம்சினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மார்ட் மணியை ஃபைன் பண்ணுறதுன்னு சொல்லலாம், ஸ்மார்ட் மணி கூட ட்ராவல் பண்ணுறதுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் மணினா என்னன்னு பார்ப்போம். உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை கேட்டுக்கிட்டு இருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஸ்மார்ட் மணி அப்படின்னா யாரை குறிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? கொஞ்சம் கேப் எடுத்துக்கோங்க, யோசிங்க. ஃபைன், நானே சொல்கிறேன். ஸ்மார்ட் மணி அப்படின்றது பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸ் குறிக்கும். இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸ் அப்படின்னா யாரு? நீங்களா, நானா, ப்ரோ ட்ரேடர்ஸா? கிடையவே கிடையாது. இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸ் அப்படின்னா பெரிய பெரிய பேங்க்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அப்புறம் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸ். அவங்க மட்டுமா? இல்லை, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸ். அவ்வளோதானா அப்படின்னா கிடையவே கிடையாது. இது பேக் எண்டில் கவர்மெண்ட்டே வேலை பார்க்குறாங்க. எஸ், ஆமாம் கைஸ், கவர்மெண்ட்டும் ஒரு இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸ் தான். ஆமாம், உதாரணத்துக்கு பேங்க்ஸ் எடுத்துக்கோங்களேன். நிறைய பேங்க்ஸ் பேர்லாம் வேணாம், பட் மொத்தமாக இருக்கிறதே கைவிட்டுன்ற அளவுக்கு தானே பேங்க்ஸு. அதில் டாப் மோஸ்ட் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல? ஒரு கெஸ். லெட் மீ நோ இன் கமெண்ட். போடுங்க பார்ப்போம். லெட்ஸ் see. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பல்க் ஆர்டர்ஸை போடுவாங்க. பல்க் ஆர்டர்ஸ் எங்கே ப்ரோ போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேண்டமாக எடுத்துன்னா போட்டுற மாட்டாங்க. அதாவது உதாரணத்துக்கு 1லேருந்து 100 வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ஸ்டாக், லெட்ஸ் சே ஐடிசி 100. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வாங்குறீங்க, லெட்ஸ் சே 50 அங்கே வாங்குறீங்க. உங்கள் ஸ்டாப் லாஸ், இது ஒரு ஸ்டாக்குக்கு சொல்கிறேன், நீங்கள் எதை வேணால் அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள், 50க்கு நீங்கள் வாங்குறத ஸ்டாப் லாஸ்னு ஒன்று வைக்கணும். சில ஸ்டாப் லாஸ் வைக்காமே பண்ணுறாங்க. அவங்களோட ஹிஸ்ட்ரிலாம் எடுத்தால் வரலாறு பேசலாம். அவ்வளோ லாஸ் என்கிட்ட கதறானுங்க அப்படியே. ஸோ ஸ்டாப் லாஸ் முக்கியம் கைஸ், அதை கண்டிப்பாக வச்சோம். ஓகே, லெட்ஸ் சே 50ல் வாங்குறீங்க, அதுக்கு ஸ்டாப் லாஸ்னு ஒன்று நீங்கள் வைக்கணும். உதாரணத்துக்கு ஒரு 45ன்னு வச்சுக்கோங்க. இதில் ரிவார்டுன்னு ஒன்று இருக்குது, ரிஸ்க் டு ரிவார்ட். எஸ், இப்போ நீங்கள் 50க்கு வாங்குறீங்கன்னா என்கிட்டேருந்து போனால் 5 rupees போகணும். அதாவது என்கிட்ட பேலன்ஸ் 45ல் நிற்கணும். ஸோ நான் ஓப்பன் பண்ணுறது 50னா எனக்கு கெயின் எவ்வளோ வரணும்? நீங்கள் எவ்வளோ வரணும்னு எதிர்பார்ப்பீங்க? 1:10, 1:5, 1:20.
ரிவார்டு எவ்வளோ வேணா வரட்டுங்க, ரிஸ்க் நம்ம கிட்ட இருந்து போகக்கூடாது. அதுதான் இங்கே மேட்ரு. 5 ரூபா போகுதுன்னா அதை எடுத்துடலாம். அடுத்தது அதுக்கேற்ற ரிஸ்க் டு ரிவார்டு மினிமம் நம்ம யூஸ் பண்ணுறது 1:3 தான் ஒரு ட்ரேடுக்கு. இல்லைன்னா கையே வைக்கக்கூடாது. 1:3ன்னு பார்த்தாலும் 65. ஓகே, ஒருவேளை நீங்கள் 50லேயே வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. வாங்குறீங்க, ஸ்டாப் லாஸ் 45, டார்கெட்டு 65. நீங்களும் என்ட்ரி எடுக்கிறீங்க, டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. வாட் டு யூ திங்க்? நம்ம என்ட்ரி போட்டோம், டார்கெட் போயிடுச்சு, வந்துடுச்சு. ஓகே, ஒரு வேளை அது எஸ்எல் போயிருந்தா, நம்ம என்ட்ரி போட்டோம், எஸ்எல் போயிடுச்சு, நம்ம கிட்ட 5 ரூபா போயிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கு பின்னாடி யோசிச்சிருக்கீங்களா? இந்த 50ல் நீங்கள் வாங்குறீங்க, 51, 52 எக்ஸட்ரா அப் டு 65 யார் வாங்குவா? உங்களுடைய டார்கெட் எப்படி ட்ரிகர் ஆச்சு? ஸோ ஈச் ப்ரைஸ்லேயும் இவங்க வாங்குவாங்க. யார்? இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸ். நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க சார்ட்டில். ஒரு பெரிய பெரிய கேண்டில் இருக்கும் போது ஆர்டர்ஸ் பல்காக இருக்கும். ஸோ இதுதான் கைஸ், உங்கள் டிபி போதோ எஸ்எல் போதோ அதுக்கு காரணமாக இருக்குது ஒருத்தன் தான், இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸ். சில டைம் நீங்களும் பார்த்துருப்பீங்க, நீங்கள் 65ல் போட்டிருப்பீங்க டார்கெட்டை, அவன் 70ல் அடிப்பான். நீங்கள் எஸ்எல் 45ல் போட்டிருந்தாலும் அவன் 40ல் அடிப்பான், எக்ஸ்ட்ரா போய் விழும். அது ஸ்லிப்பேஜ்னு நம்ம சொல்லுவோம், பட் அங்கே அக்ரெசிவாக ஆர்டர் விழும். உதாரணத்துக்கு ஒரு பல்க் ஆப்ரேஷன் வச்சுக்கோங்களேன், திட்ட ஒரு சொல்லலாம் ஆர்டர்ஸ் அதிகமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு கோடிக்கு நீ வாங்குற அப்படின்னா ப்ரைஸ் எவ்வளோ ஹைக் ஆகணும், புரியுதுங்களா? ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும், இது ஒரு பிகினருக்கான வீடியோ. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, ஜஸ்ட் ஒரு நாலேஜ் பேசுவேன். இந்த எஸ்எம்சி கான்செப்ட் அப்படின்றது ஸ்மார்ட் மணி இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள மேப்பிங் பண்ணி அவங்க கூட ட்ராவல் பண்ண ஹெல்ப் பண்ணும். எல்லா டைமும் ஹெல்ப் பண்ணுமா ப்ரோ அப்படின்னா கிடையாது. அந்த செட்டப் வரும்போது நம்ம போகணும். எல்லா தடவையும் செட்டப் வருமா ப்ரோ? வெயிட் பண்ணணும், அதுதானே ட்ரேடிங். ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான். எனக்கு ட்ரேடிங் கிடைக்கலன்னா செட்டப் இருந்தால் தானே கிடைக்கும். செட்டப் வர வரையும் நீங்கள் அமைதியாக தான் உட்காந்துருக்கணும். ஏன்னா இதோட வேலையே அதுதானே. நீங்கள் உட்காந்துட்டே இருக்கணும், என்ட்ரி கிடைச்சா டக்குன்னு ஓடணும், டக்குன்னு வெளியே வந்துடணும். ஒரு குயிக் மணி ஏர்னிங் ஜாப்னு சொல்ல முடியாது, ப்ரொஃபஷன்ஸ்னு சொல்லலாம், பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம், எல்லாமே சொல்லிக்கலாம். ஸோ கைஸ், ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ன்றது இன்ஸ்டிடியூஷன்ஸை ஃபைன் பண்ணும். எந்த இடத்துல ஆர்டர் போட்டிருக்காங்க, அது ஏன் ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல தான் அங்கே எஸ்எல் இருக்கும். ஸோ அதை அடிக்கவே விட மாட்டாங்க. அங்கே ஒவ்வொரு தடவை வரும்போது பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகும் ப்ரைஸ், அங்கேருந்து ஒரு ஸ்வைன்னு மேலே போகிறோம். அப்படி பறக்கும் போது பார்த்தீங்கன்னா செமையாக அடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் கைஸ். நீங்கள் மினிமம் 1:3 ஃபாலோ பண்ணலாம். ஓகே, அவங்கள ஃபைன் பண்ணி அவங்க கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு தான் எஸ்எம்சின்ற இந்த கான்செப்ட். கம்மிங் பேக் டு வீடியோ, நான் முன்னாடி சொன்ன மாதிரி எஸ்எம்சின்னு சொல்கிறது ஸ்மார்ட் மணி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அது கூட ட்ராவல் பண்ணுறவங்க தான் ஸ்மார்ட் மணி யூஸ் பண்ணுறவங்களோட வேலை. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஸ்மார்ட் மணினா யாருன்னு. இப்போ நம்ம எஸ்எம்சியோட டாபிக்ஸ்குள்ளே போயிடும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சர், த கிங்கு. ஸ்ட்ரக்சர் தாங்க இஸ் கிங்கு, லிக்விடிட்டி குயின்னு சொல்லுவாங்க. ஏன் ப்ரோ ஸ்ட்ரக்சர் கிங்கு அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சர் இல்லாமல் உங்களால் சார்ட்டில் எதையுமே ஃபைன் பண்ண முடியாது. இந்த ஸ்ட்ரக்சர் இருந்தால் 2 விஷயத்த நம்ம ஃபைன் பண்ணலாம். முதல் விஷயம் ட்ரெண்டு, ரெண்டாவது விஷயம் ஸ்மார்ட் மணி. இதை வச்சு எப்படி ப்ரோ ஸ்மார்ட் மணி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த ட்ரெண்டை கிரியேட் பண்ணுறதே ஸ்மார்ட் மணி தானே, நீங்கள் நம்புவீங்களா? நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எல்லா ப்ரைஸில் இருக்கிற ஆர்டர்ஸும் ஃபில் பண்ணுறது இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸ் தான். ஸோ அவங்க நினச்சா ஒரு ட்ரெண்டையே உருவாக்க முடியும், அதே ட்ரெண்டை இல்லாமலும் போக வைக்க முடியும். உதாரணத்துக்கு அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்டுக்கு மாறுறாங்கன்னா அந்த டவுன் ட்ரெண்டில் செல்லுக்கு தான் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணுவோம். பட் அவன் என்ன பண்ணுவான்னா, நீ உட்காந்துட்டு செல்லுக்கு நான் மேலேயே வச்சுட்டு போயிடுறேன் அப்படின்ட்டுன்னு உடச்சிட்டு போயிடுவான். ஸோ நிறைய பேர் அந்த இடத்துல எஸ்எல் வாங்குவீங்க, ஓகேங்களா? அது வாங்க முடியாமல் பண்ண முடியுமா அப்படின்னா வாய்ப்பே கிடையாது.
எஸ்எல்ன்றது வாங்கி தான் ஆகணும். ஏதாவது ஒரு கட்டத்தில் ஸ்ட்ரக்சரை ட்ரெஷர் மேப்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஒரு புதையல் இருக்கிற இடம் மேப்பில் வரைஞ்சி வச்சிருப்பாங்க அந்த காலத்தில். லைக் சின்னதாக ஒரு பேப்பரில் சுற்றி வச்சிருப்பாங்க இல்லையா? இந்த 3 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களால் 3 விஷயத்த கண்டுபிடிக்க முடியும். முதல் விஷயம், இதுக்கு முன்னாடி மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு. ரெண்டாவது விஷயம், மார்க்கெட்டில் கரண்ட் ட்ரெண்ட் என்ன, அதாவது இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு. மூணாவது விஷயம், அடுத்த மூவ் எப்படி இருக்கும். வி ஆர் ட்ராவலிங் வித் ஸ்மார்ட் மணி. அவங்க என்ன திங்க் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம வேலை ஒரு ஜோனுக்குள்ள மார்க்கெட் வந்தால் ரியாக்ட் பண்ணுறது, அந்த மூவை கேப்சர் பண்ணுறது. ஓகேங்களா? அந்த மூவ் எஸ்எல்லாகவும் இருக்கலாம், டிபியாகவும் இருக்கலாம். ஒரு வேளை எனக்கு எஸ்எல் அதிகமாக வருது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எஸ்எம்சியை நான் கற்றுக்கலாமாண்ணா? ஓஎஸ் தாராளமாக கற்றுக்கலாமே. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் 1:1 டார்கெட் வச்சு 10 எஸ்எல் போய் 10 ரெக்கவர் பண்ணுறதுக்கு அழுவுறதுக்கும் மினிமம் 1:3 வச்சு 3 எஸ்எல் போனாலும் அடுத்த என்ட்ரியில் ஒரே இதில் கேட்ச் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதுதான் கைஸ். ஒளியும் மறைவும்லாம் எதுவும் கிடையாது. ஏற்கனவே இருக்கிற மாதிரி சொல்கிறேன். ஒவ்வொருத்தர் 1:1 போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி அது அவங்களுக்கு போகலாம். அவங்க ப்ரொஃபஷனலாகவும் இருக்கலாம். நிறைய இடத்துல அவங்க என்ட்ரி எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆளுங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த வாங்கினா கண்டிப்பாக போவோம் அப்படின்னு. ஒரு வேளை அவங்க எஸ்எல் வாங்கினாலுமே அவங்க கிட்ட காசு இருக்கும். அந்த அக்கௌண்ட் போனாலுமே வேற அக்கௌண்ட் வாங்க முடியும். நான் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸை பற்றி பேசுகிறேன். ரியல் அக்கௌண்ட்டை பற்றி நான் பேசலாம். ரைட். இந்த ட்ரெஷர் மேப்ல 3 விஷயம் இருக்கும். ஹைஸ் அண்ட் லோ, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இந்த 3 விஷயத்த வச்சு மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்கு, இதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் எப்படி இருக்கு, இப்போ ட்ரெண்ட் எப்படி இருக்கு, இதுக்கப்புறம் ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம், ட்ரெண்டுனா என்ன அப்படின்றத பார்ப்போம். 2 விதமான ட்ரெண்ட், ஒன்று அப் ட்ரெண்டு, ஒன்று டவுன் ட்ரெண்டு. முதல்ல அப் ட்ரெண்ட்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே லைன் மேப்பிங் தான். என்ன ப்ரோ லைன் மேப்பிங்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஒரு டிராயிங். ஓகேங்களா? அதாவது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி மேப்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது விஷயம், நான் சார்ட் எக்ஸாம்பிளோட அடுத்த வீடியோவில் தான் போடுவேன். ஸோ இது ஏன் லைன் அப்படின்னா, ஒரு டிராயிங்காக போடுறேன்னா இது ஒரு பேஸ். என்ன ப்ரோ பேஸ்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்காக நிற்க காரணமே பேஸ்மெண்ட்டு தான். அது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? பட் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருந்து பேஸ்மெண்ட் வீக்காக இருந்தா புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? உங்ககிட்ட நாலேஜ் இருக்கும், அந்த நாலேஜ் ப்ராப்பராக இல்லாமல் அறகுறையாக இருக்கும். அதுதான் நான் சொல்லுவேன். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். முதல்ல அப் ட்ரெண்ட். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு லைன் மேப்பிங். அப் ட்ரெண்ட் அப்படின்னா மேலே மேலே போவோம். உதாரணத்துக்கு ப்ரைஸில் சொல்லணும்னா இங்கே இருக்கு இல்லையா, 2601, இதுலேருந்து 2632 இது வரைக்கும் இந்த ப்ரைஸ் போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை அப் ட்ரெண்ட்னு சொல்லலாம். ஓகே, இது இப்படிதான் போகுமா ப்ரோ அப்படின்னா, இது ஜஸ்ட் டிராயிங், லைன் மேப். இதோட எக்ஸாக்ட் அதாவது லைன் மேப்பிங் இதோ இப்படி இருக்கும். இதை நான் ட்ரா பண்ணலை, ஆல்ரெடி பண்ணி வச்சது. ஏன்னா நான் ட்ரா பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு காமிச்சேன்னா டைம் வேஸ்ட்டு. ஓகேங்களா? இது அப் ட்ரெண்ட் இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். இதை பார்த்துலாம் நம்ம பயப்படவே கூடாது. ஏன் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஃபேஸில் இருக்கும். இது ஒரு ட்ரெண்டு. என்ன பார்த்தா எப்படி தெரியுது, மேலே போவோம். இது வரையும் பாருங்க, இந்த ரெட் லைன் வரையும். ஓகேங்களா? அதாவது இங்கிருந்து இது வரையும் பாருங்க. இதுக்கப்புறம் ஏன் பார்க்கக்கூடாதா அப்படின்னா, அவசரப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்க, பொறுமையாக போகும். ரைட். ஒரு ஸ்ட்ரக்சரில் 3 விஷயம் இருக்கும்னு நான் சொன்னேன். முதல் விஷயம் ஹை அண்ட் லோ, ரெண்டாவது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், மூணாவது தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். மூணுமே ஸ்ட்ராங்கான பேஸ்
சரி, இது அப் ட்ரெண்ட். ஸோ அப் ட்ரெண்டுன்னு நம்ம வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? மேலே 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 தான் போவோம். ஒவ்வொரு தடவை மேலே போகும்போதும் சின்ன ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். மேலே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆர் ரியாக்ஷன் ஆர் புல் பேக் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க இந்த கேஸை. அண்ட் அகைன் மேலே, அகைன் கீழே, அகைன் மேலே. அதாவது ஒரு ஹை லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஹை ஹை ஹைன்னு ஹைன்னு போகிறது ஒரு ப்ரைஸை குறிக்கும். நீங்கள் கேட்குற ப்ரைஸு இதுக்கு மேலே இங்கே வந்துடுச்சு, இதுக்கப்புறம் இங்கே போயிடுச்சு. ஓகேங்களா? ஜஸ்ட் பேஸ். ஓகே, ஒரு அப் ட்ரெண்ட்ல ஹையாக போகுது இல்லையா? அப்போ என்ன ஃபைன் பண்ணணும்? ஹையை தான் ஃபைன் பண்ணணும். ஓகே, அப்படி இருக்கும்போது ஒரு அப் ட்ரெண்ட்ல ஐ கிடைக்கணும்னா, கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணும் மார்க்கெட் அப்படின்னா, இப்படி ஹை போயிட்டு லோ வரான், அகைன் ஹை. அப்படி போறவன் ரீசண்டா இருக்கிற ஒரு ஸ்விங் லோவை, தெரியுதுங்களா? ரீசண்டா இருக்கிற ஒரு ஸ்விங் லோவை வயலேட் பண்ணுவான். ஓகே, அதனால இந்த இடம் என்ன ஆகுதுன்னா ஹை ஆகுது. அப் ட்ரெண்ட் ஹை. இந்த ரீசன்ட் லோ இருக்கு இல்லையா, அதை நான் ப்ளூ கலர்ல மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இது ஹை ப்ரோ. இந்த ஹையை தூக்கி அகைன் உள்ள வந்துட்டு பிரேக் பண்ணிட்டான். அப்படின்னும் போது இந்த இடம் என்ன ஆகும் அப்படின்னா, இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பின்னாடி நிறைய ரகசியம் இருக்கு. இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வேலிட் ஆகுறதும் சில பல கிரைட்டீரியாஸ் இருக்கு. நான் சொல்றது ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக். ஸோ பொறுமையாக தான் இருந்தோம் இல்லையா? நம்மள மாதிரி ட்ரேடர்ஸ்க்கு பொறுமை தான் கைஸ் முக்கியம். அது இல்லை அப்படின்னா யூ ஆர் ஆன் ராங் பாத். சீக்கிரம் நீங்கள் டிசிப்ளினாக ஆக ட்ரை பண்ணுங்க, டிசிப்ளின் ஆகுங்க. இல்லைன்னா இங்கே நிற்க முடியாது. நிலைக்கிறது ரொம்ப கஷ்டம் கைஸ். பொறுமைன்னு ஒன்று இல்லை எல்லா விஷயத்துலையும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். சரி ப்ரோ, ஹை கிடச்சிருச்சு, ரீசன்ட் லோ இதுன்னு மார்க் பண்ணிட்டேன், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு இது மார்க் பண்ணிட்டேன். ஹைக்கு லோ கிடைக்கணும் இல்லையா? எப்படி கிடைக்கும்? அகைன் மார்க்கெட்டு இந்த லோ கிடைக்கிறதுல ரெண்டு விஷயம் இருக்குது கைஸ். முதல் விஷயம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அண்ட் டைம் எடுத்துக்கும். செகண்ட் விஷயம் ஈஸி. முதல்ல கஷ்டமானது பார்ப்போம். இப்போ இங்கே பிரேக் பண்ணிட்டானா, இப்போ இங்கே ஹை கிடச்சிது இல்லையா? எப்படி கிடச்சிது? ரீசெண்டாக இருக்கிற லோவாக மார்க்கெட் எடுத்தான். வயலேஷனோ பாடி லோஸோ ஏதோ ஒன்று. இது ரீசெண்ட் லோவா, அப்போ இது ஹையா? அகெயின் என்ன பண்ணுறான்? கீழேருந்து மேலே போயிட்டு பிரேக் பண்ணி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வைக்கான். ஸோ இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகுது. ஓகேங்களா? சரி ப்ரோ, இப்போ எங்கே லோ வரும்? ரெண்டு ஹை இருக்கா? லோவஸ்ட்டு லோ எது? இதுவா? கரெக்டா இது? கிடையாது, தப்பு. லோவஸ்ட்டு லோ இதுதான். அந்த ப்ளூ கலர்ன்ற நான் மார்க் பண்ணியிருக்கேன், அந்த ப்ளூ கலரை விட்டுருங்க, கண்டுக்காதீங்க. ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு நாலேஜ்க்கு தான் சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு லிக்விடிட்டி கான்செப்டில் கொண்டு வருவேன். இந்த ப்ளூ கலர் டாட்டை நான் லிக்விடிட்டியில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேங்களா? இது ஸ்ட்ரக்சரில் லிக்விடிட்டி வருமானா வராது. லிக்விடிட்டி வந்து குயின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ரெண்டு ஹைக்கு நடுவில் ஒரு லோ, லோவஸ்ட் லோ தான் லோ. ரெண்டாவது சொன்னேன் இல்லையா, அது எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஓகே, அகைன் இவன் என்ன பண்ணிட்டான்? பிரேக் பண்ணிட்டான். ஸோ இது பிஓஎஸ். கரெக்டா? பிஓஎஸ். இப்போ இது பிஓஎஸ். கரெக்டா?
ஓகே, அகைன் ரீசன்ட் லோ எது? இதுவா? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு அப்புறம் ரீசன்ட் லோ இதுதான். ஸோ வந்து வயலேட் பண்ணிட்டா அப்போ இது ஹை ஆகிடும். ஸோ ஹை அகைன் அந்த ஹையை பிரேக் பண்ணிட்டா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இந்த மூவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். எந்த மூவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவ் சொல்கிறேன். இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கரெக்டுங்களா? தப்பு. கரெக்டுன்னு நினச்சிருந்தீங்கன்னா தப்பு. ஏன் அப்படின்னா ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கணும்னா வேலிட் ஹையை தான் மார்க்கெட் பிரேக் பண்ணணும். வேலிட் ஹை எப்போ கிடைக்கும்? ரீசெண்டாக இருக்கிற லோவை மார்க்கெட் வயலேட் பண்ணியிருக்கான். ஸோ ஹை கிடைச்சிடும். இந்த ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டான். ஸோ இது ஹை. இங்கே ரீசெண்டாக இருக்கிற லோ எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கு. ஸோ அவன் வரல அப்படின்னு இருக்கும்போது இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகாது. ஓகேங்களா? ஒரு வேளை இந்த மூவ் இங்க இருக்கு. ஓகே ஓகே இப்படி ஒரு சினாரியோ இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வயலேட் பண்ணிடலாம். ஏதோ ஒன்று இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகும். இங்க ஆகாது, ஏன்னா இங்க இருக்கு. அப்படியும் இல்லை இப்படி இருக்கு அப்படின்னா இப்போ இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வேலிட் ஆகுங்களா? எஸ், இதுதான் ரீசன்ட் லோ அண்ட் இது ஹை. ரீசன்ட் லோ எடுத்ததால ஹை. அந்த ரீசன்ட் லோக்கு பின்னாடி ஒரு பெரிய மர்மம் மறைச்சு வச்சிருக்காங்க கைஸ். நிறைய விஷயம் மறைச்சிருக்காங்க கைஸ். ஓகே ஓகே இப்போ பாருங்க, 2 ஹைக்கு நடுவில் ஒரு லோவா ப்ரோ? 2 ஹைக்கு நடுவில் ஒரு லோ. இது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். நான் சொன்ன செகண்ட் விஷயம், இப்போ ரீசன்ட் லோவை எடுத்துட்டான் ஹை. ஓகேங்களா? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆயிடுச்சு. எனக்கு அடுத்த ஹை கிடைக்க வரையும் நான் வெயிட் பண்ணணுமா ப்ரோ? ஏன்னா 2 ஹை கிடைச்சாதான் ஒரு லோனா? ஏன் வெயிட் பண்ற? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆயிடுச்சு. அப்போ இது லோவாக தானே ஆகும், ஏன்னா இருக்கிறதுல லோவஸ்ட் லோ இருக்கும். இங்கே லோ எடுத்து இங்கே கிடைச்சாலும் 2 ஹைக்கு நடுவில் ஒரு லோ தான். ஓகேங்களா? அகைன் ரீசன்ட் லோ. ஓகே, இது ஒரு ஹை. இங்க பிரேக் பண்றோம். இது வரைக்கும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். நடுவில் ஒரு லோன் பார்த்தாலும் லோவா, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பார்த்துன்னு ஒரு லோவை பண்ணாலும் லோவா. ஸோ இந்த ப்ளூ லைன் ப்ளூ டாட்ன்றது ஜஸ்ட் நான் உங்களுக்கு புரிதலுக்காக போட்டேன். இந்த ப்ளூ டாட் இல்லாம எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னா இப்படிதான் ஸ்ட்ரக்சர் பாகம் இருக்கும். உங்க சார்ட்டை எவ்வளோக்கு எவ்வளோ நீட்டா வச்சிருக்கீங்களோ, உங்க ஸ்ட்ரக்சரை எவ்வளோக்கு எவ்வளோ நீட்டா கிளீனா வச்சிருக்கீங்களோ அக்யூரேட்டா தெரியும், அக்யூரேட்டா பண்ணுவீங்க. குழப்பிக்கிறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லை. இந்த ரீசன்ட் லோவை கண்டுபிடிக்கிற வரையும் தான் பிரச்சனை. இந்த ரீசன்ட் லோ வேற, ஸ்ட்ரக்சர் லோ வேற, ரெண்டுத்தையும் குழப்பிக்கவே கூடாது. ஓகே, இப்போ நம்ம பார்த்தது 2 விஷயம், ஒன்று ஹை அண்ட் லோ. ஒன்று முடிஞ்சிச்சு, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் முடிஞ்சிருச்சா? 3வது விஷயம் என்ன ப்ரோ அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இது இப்படிதான் கைஸ் வரணும். ஓகேங்களா? சிம்பிளா சொல்றேன், ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா அதோட பேரிலேயே இருக்கு, கேரக்டரை சேஞ்ச் பண்ணும்.
இப்போ இதோட ஓவரால் கேரக்டர் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து இது வரையுமே அப் ட்ரெண்ட், ரைட்? ஓகேங்களா? சரி ப்ரோ, இங்க இன்னொரு விஷயம் இருக்குல்ல, டவுட் வந்துதா? ஒருவேளை மார்க்கெட் இந்த லோ உடைச்சிச்சா என்ன ஆகும் அப்படின்னு. ஹைன்னு உடைச்சிட்டு போனா அப் ட்ரெண்ட்னீங்க, லோ உடைச்சிட்டா மார்க்கெட் என்ன ஆகும், எப்படி ரியாக்ட் ஆகும்னு கேட்டிங்களா? யோசிச்சிங்களா? சொல்றேன். இப்போ இங்க இருக்க மார்க்கெட் கரண்ட்ல இருக்கான், அதாவது லைவ்ல இப்போ ஓடிட்டு இருக்கான், ரன்னிங்ல. ஓகேங்களா? இந்த டைமிங்க பார்த்துக்கோங்க, ஓடுறான். ஓகே, கீழே வர்றான், அப்புறம் மேலே போகிறான், அப்புறம் டம்மான்னு கீழே விட்டான். இப்போ இதை தர்றேன். இந்த விஷயம் என்னன்னா, ரீசன்ட் புல் பேக் ஆர் லோ, இதுதான். இப்போ ஹைன்னு ஒன்று சொன்னேன், இது ஹையா ஆக்ட் ஆச்சுன்னா அகைன் மார்க்கெட்டு இப்படி பிரேக் பண்ணணும். இப்படி பிரேக் பண்ணா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். கரெக்டா? இஸ் கரெக்ட். ஒருவேளை இப்படி பிரேக் பண்ணிட்டா, தெரியுதா? இந்த லோ, இது வந்து இந்த ரெட் டாட்ல இருக்கிறது வந்து மெயின் லோ, ஸ்ட்ரக்சருடைய லோ. இப்போ இதை பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? எஸ், ஹையை பிரேக் பண்ணிட்டே போனா கண்டினியூஸ் ட்ரெண்ட். இங்க ஏன் ப்ரோ அப்போ செல் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்ல 100% எதுவும் சொல்ல முடியாது. ஓகேவா? இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, உடச்சிட்டா ட்ரெண்ட் மாறுதுன்னு சொன்னீங்க, அதுதான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஒரு சர்டன் லெவல்ல இருந்து மார்க்கெட் திரும்பும். ஓகேங்களா? ரீசெண்டா இருக்கிற லோ எடுத்துட்டா இது ஹை ஆயிடுது, ஸ்ட்ரக்சர் உடைய லோவையே எடுத்தா இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆயிடுது. என்ன ப்ரோ அப்படின்னா, அப் ட்ரெண்ட்ல இருந்து டவுன் ட்ரெண்ட் திரும்பிட்டான். இங்க இருந்து நீ பைக் பார்த்துட்டே வந்திருப்ப, இங்க ஒரு என்ட்ரி எடுத்து இங்க டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கும், இங்க ஒரு என்ட்ரி எடுத்து இங்க ஒரு டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கும், இங்க ஒரு என்ட்ரி எடுத்து இங்க ஒரு டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கும். அதாவது இங்கெல்லாம் சில பல இருக்கு கைஸ், இது பேசிக்ன்றதால கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். ரொம்ப டம்ப் பண்ணுவோம். இங்க ஆர்டர் போடுவீங்க, இங்க அடிக்கும், இங்க ஆர்டர் போடுவீங்க, இங்க டிபி அடிக்கும், இங்க ஆர்டர் போடுவீங்க, டிபி அடிக்கும், இங்க ஆர்டர் போடுவீங்க, டிபி அடிக்கும். ஸோ இங்க நீங்க வெயிட் பண்ணுவீங்க, இந்த இடத்துல எஸ்எல் வாங்கும், எல்லாருக்குமே வாங்கும், எனக்கும் வாங்கியிருக்கு, உங்களுக்கும் வாங்கும். இதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம்னா, தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது கைஸ். ஏன்னா அது இன்ஸ்டிடியூஷன். எஸ்எல்ன்றது எப்படியாவது வாங்கும், வாங்காம இருக்கவே இருக்காது. ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா என்ன அப்படின்னா, மார்க்கெட் அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்டுக்கு திரும்புது, சேஞ்ச் ஆகுது டைரக்ஷன் மாத்துறத சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவோம். இதுதான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இது அப் ட்ரெண்டுக்கான எக்ஸாம்பிள். இது டவுன் ட்ரெண்ட். ஓகேங்களா? டவுன் ட்ரெண்ட் எப்படி போகும் அப்படின்னா, அப் ட்ரெண்ட் வந்து மேலே மேலே உடைச்சிட்டு போவான், டவுன் ட்ரெண்ட் கீழே கீழே உடைச்சிட்டு போவான். ஒரு லோ வைப்பான், அதை உடைப்பான், அகைன் மேலே போயிட்டு வெச்ச லோவை திருப்பி உடைப்பான், அகைன் மேலே போவான், பழைய லோவை திருப்பி உடைப்பான், அகைன் மேலே போவான், இந்த இடத்துல லோ அகைன் உடைப்பான். இது ஒரு லைன் மேப் டிராயிங். இதுதான் வந்து ஆக்சுவல் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய மூவ்ஸ். இது இப்படிதான் இருக்குமா அப்படின்னு கேட்காதீங்க. கிடைக்கலையா கேண்டில், இந்த கேண்டிலை தூக்கிட்டு லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அட்டகாசமான ஒரு மேப் வரும். முன்னாடி சொன்னதுதான்.
இது ஒரு டவுன் ட்ரெண்ட்ன்றதால டவுன் ட்ரெண்டில் என்ன பண்ணணும், என்ன கண்டுபிடிக்கணும், என்ன தரும், கீழே கீழே போகிறதால லோ தான் தருவான், லோவை தான் கண்டுபிடிக்கணும். இந்த லோன்றது எப்போ கிடைக்கும் அப்படின்னா ரீசன்ட் ஹையை எடுத்தா லோ. ரீசன்ட் ஹை எதுங்க, இதுவா, இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, அப்போ இது அதே தான் நான் ப்ளூ கலரில் வைக்கிறேன். ஸோ ஓகே, ரீசன்ட் ஹையை எடுத்துட்டான், லோ க்ரீன் கலர் இருக்குது லோ. அப் ட்ரெண்டுக்கு ரீசன்ட் லோ எடுக்கும், டவுன் ட்ரெண்டுக்கு ரீசன்ட் ஹையை எடுத்தா லோ. ஸோ இந்த லோவை உடைப்பான். அப்போ இது என்ன ஆகும், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம் ஆகும். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம் ஆகிட்டு லோ கொடுப்பான். லோ கன்ஃபார்ம் ஆகிட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுப்பான். ஒரு ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கரெக்டா. அகைன் பிரேக் ஆஃப், அகைன் ஒரு லோ கொடுப்பான், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகும், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகும், BOS செல்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபார் செல், BOS பைனா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபார் பை. அகைன் ரீசெண்டாக லோ கொடுத்து லோ உடைச்சிட்டான். இந்த இடத்துல வந்து லோ கொடுத்தான், லோ உடைச்சிட்டான். எஸ், இது ஒரு BOS செல். அகைன் என்ன பண்ணுறான், லோ கொடுக்குறான், லோ கொடுத்துட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபார் செல், ட்ரெண்ட் கண்டினியூவேஷன், அது பையன் போட்டேன். சரி, அகைன் என்ன பண்ணுறான், லோவாக தரான். புரியுதா கைஸ்? உங்களுக்கு புரியுது அப்படின்னா நீங்கள் சரியாக கவனிக்கலன்னு அர்த்தம். ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னா, நீ தானடா இதெல்லாம் மார்க் பண்ண அப்படின்னு என்ன சொன்னீங்கன்னா, ஐ எம் அ டீச்சர். புரியுதுங்களா? ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி சொன்னால் புரிய வைக்க முடியும், எப்படி சொன்னால் புரியுன்றத நான் யோசிச்சுட்டு தான் சொல்லுவேன். ரைட், இந்த ஸ்ட்ரக்சரில் 2 இடத்துல தப்பு இருக்கு. எனக்கு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா சூப்பர். எங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தப்பு. இது ஒரு தப்பு, இது ஒரு தப்பு. புரியுதா? இது தப்பு தானடா அப்படின்னா கிடையாது, இது கரெக்டு. ஓகேவா? இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. ஸோ நீங்கள் அப் ட்ரெண்டுக்குன்னு பார்க்கும்போது குழம்பிருக்க மாட்டீங்க, அதே புதுசாக டவுன் ட்ரெண்டுக்குன்னு பார்க்கும்போது குழம்புங்க. ஏன் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எப்போ லோ வரும், ரீசெண்டாக இருக்கிற ஒரு புல் பேக்கும் இங்கே ஹையை எடுத்தால் தான் லோ வரும். இங்கே ஹை இங்கே இருக்குது, இங்கே எடுக்கவே இல்லையே, இது வரைக்கும் தான் போயிருக்கான். அப்போ இது வருமா? வராது. இங்கே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் செல்லுன்னு வராது. ஓகே, இது வந்து தப்பு. ரீசன்ட் ஹை இங்கே இருக்குது, அதே மாதிரி ரீசன்ட் ஹை இது கிடையாது. சரிங்களா? நீங்கள் பார்க்குறத தெளிவாக பார்க்கணும். இல்லை முடியாதுன்னா போச்சு, அவ்வளோதான். அப்புறம் ஸ்ட்ரக்சர் தப்பாக சொல்லித்தர, நீ சொல்லி கொடுத்தது தப்புன்னு என்ன சொல்லுவேன். இங்கேயும் வராது, ஏன்னா ரீசன்ட் ஹை இங்கே இருக்கு, இப்போதான் இருந்தாலும். ஸோ இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபார் செல்லுன்னு வராது. இது கரெக்டா? எஸ், ரீசன்ட் ஹை எடுத்தான், லோ கொடுத்தான், லோ பிரேக் பண்ணான், BOS செல் கன்ஃபார்ம். இப்போ இங்கே ரீசன்ட் ஹை இங்கே இருக்கு, ஓகேவா? உடச்சிட்டான். இது நம்ம லோனும் போடல, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் போகல, ப்ராப்ளம் இல்லை. ரீசன்ட் ஹை இங்கே இருக்கு, எடுத்துட்டான், ஓகே ஃபைன். லோ அண்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணிட்டான். இது எப்படி ப்ரோ லோ ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கே எனக்கு ஹை ரைட் எடுத்துட்டான்,
அது க்ரீனில் போடுறேன். ஹைஸ் எல்லாம் ஹையை நான் க்ரீனில் போடுறேன். அண்ட் லோ, இந்த ஹையை எடுத்ததால இது லோ ஆயிடுச்சு. லோவை மட்டும் மார்க் பண்ணிட்டு போறீங்களா, ஹை எங்கடான்னு கேட்குறீங்களா? எஸ், முன்னாடி சொன்ன மாதிரி தான். இதுதான் லோ அண்ட் இதுதான் லோ. ஹாரிசான்டலா இருக்கிற லோ, சாரி, இது ஒரு ஹை எடுத்த லோ. இந்த ஹை எடுத்ததால இது லோ ஆச்சு. இந்த ஹை எடுத்ததால உங்களுக்கு இன்னும் புரியலன்னா நான் ப்ளூ டாட் வச்சிருக்கேன், அதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ரீசெண்டாக இருக்கிற ஹைஸ் எல்லாம் இதுதான். ரீசெண்ட் ஹை இது ப்ரோ. ஸ்ட்ரக்சரோட ஹை எது ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி என்ன சொன்னேன், அப் ட்ரெண்ட்ல 2 ஹைக்கு நடுவில் ஒரு லோ இருக்கும், ரைட்டா? ரெண்டாவது விஷயம், ஹையை கொடுத்துட்டு ஹையை பிரேக் பண்ணிட்டான், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டானாலே லோ கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டேன். அது அப் ட்ரெண்டுக்கு. ஓகேங்களா? சிம்பிளாக சொல்லணும்னா 2 ஹைக்கு நடுவில் ஒரு லோ இருக்கும் ஒன்று. ரெண்டாவது, ஒரு ஹையை மார்க்கெட் எப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணதும் அப்போவே நீங்கள் லோவஸ்ட் லோவாக லோன் மார்க் பண்ணிக்கலாம். 2. இப்போ இங்கே வாங்க, லோவை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டோம், ஹை. ரெண்டாவது, அந்த லோவை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டான் ப்ரோ, அப் ட்ரெண்ட் மாறிடுச்சா ப்ரோ அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னு சொல்கிறேன், இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரே கிடையாது. ஏன்னா ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டா, அங்கே போய் நீ பைக்கு பார்ப்பியா? கவுண்டர் ட்ரெண்ட்லாம் போவே கூடாது. ஏன்னு சொல்கிறேன், ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டு. ட்ரெண்டு கூட போங்க, ட்ரெண்டு அகென்ஸ்டாக போகாதீங்க. நான் சொல்லிக்கிறதெல்லாம் இதுதான். ட்ரெண்ட் அகென்ஸ்டாக போனீங்கன்னா எஸ்எல் தான், எஸ்எல் தான், எஸ்எல் தான். ஓகே, இப்போ 2 லோகு நடுவில் பார்த்தாலும் ஒரு ஹை வந்துச்சா? 2 லோகு நடுவில் பார்த்தாலும் ஒரு ஹை வந்துடுச்சு. சரி, இங்கே பாருங்க, ரீசன்ட் ஹையும் இதுதான், 2 லோகு நடுவில் இருக்கிற ஹையும் இதுதான். அப்போ இது என்ன ஆகும்? இதுதான் கைஸ் ஹை. நான் சொன்னல சில உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்குன்னு, அதில் இதுவும். இந்த மாதிரி நேரத்தில் குழம்பு கூட. இப்போ மார்க்கெட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு ஒன்று ஆகும். இது என்ன சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னா, மார்க்கெட் இப்போ செல் ட்ரெண்ட்ல செல் ட்ரெண்ட்ல இருந்தது. இந்த செல் ட்ரெண்ட் எப்போ பை ட்ரெண்ட் ஆகும்னா, நம்ம ஸ்ட்ரக்சருடைய லோ இருக்கு இல்லையா, 2 லோ நல்ல ஒரு ஹை, அதை மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைக்கும். ரெண்டாவது விஷயம், இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு அப்புறம் நம்ம செல்லுக்கு பார்க்கக்கூடாது, பைக்கு பார்க்கணும். அது எப்படி ப்ரோ அப்படின்னா, புரியுதுங்களா? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆனதுக்கப்புறம் ரீசன்ட் லோவாக மார்க்கெட் எடுக்கணும். இங்கே எடுத்துட்டான், அதனால இது ஹை. அப்போ இது என்ன ஆகும்? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபார் பை. இந்த ரீசன்ட் லோவை எடுக்கும்போது மார்க்கெட் உள்ள வரும், அங்கிருந்து நீங்க பை பண்ணணும், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணணும். ஸோ ட்ரெண்ட் கன்ஃபார்ம் அண்ட் கண்டினியூவேஷனுக்கான ஒரு அறிகுறி. இதுக்கப்புறம் மிச்சம் இதெல்லாம் அதே தான் கைஸ். இப்போ இது அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்டுக்கு மாறுது இல்லையா, சோர்ஸ் ஃபார் செல்லு. இதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும்? இப்போ இப்படி இருக்கும், நீ ரீசெண்ட் ஹை இதுதான் அப்படின்ட்டு புச்சின்னு தொங்குவ. ஆனா இது ரீசெண்ட் ஹையா கரெக்டா தெரியுமா? இதுதான் ஹைன்னு. தப்பு, இதுதான் ரீசெண்ட் ஹை. அதாவது
இப்போ செல் ட்ரெண்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ ரீசன்ட் ஹை இருந்தால் தானே நம்மளுக்கு லோ கிடைக்கும். இங்கே ரீசன்ட் ஹை இருந்ததால இந்த இடம் லோ ஆகுது. இந்த இடம் லோ ஆகுறதால நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சாச்சு. அடிஷ்னலி அவன் பிரேக் பண்ணதால டபுள் கன்ஃபர்மேஷன் பை இல்லை செல்லுது. ட்ரெண்ட் ரிவர்சல் ஆனதுக்கான ஒரு ஸ்ட்ராங் ஐடென்டிட்டி இந்த இடம் லோ ப்ளஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த இடம் ஹை ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? செல்லுக்கு பார்க்கணும். ஒரு அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்டுக்கு மாறுற இடம் தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அதோடைய நடவடிக்கையை மாற்றிக்கும். ரொம்ப நாள் மேலே போச்சு திடீர்னு கீழே வருது அப்படின்னா உஷாராக இருக்கும். இல்லை ஓகே, இது ஒரு டவுன் ட்ரெண்ட். இது வரைக்கும் நான் போட்டிருக்கேன். இந்த ப்ளூ லைன் வரையும் பாருங்க. இந்த ப்ளூ லைன் வரைக்குமே நம்ம செல்லில் இருப்போம். இங்கேருந்து இது வரையுமே செல்லில் இருப்போம். இந்த இடத்துலையும் ஒரு செல் என்ட்ரி போடுவோம், பட் அது எஸ்எல். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் மார்க்கெட் டைரக்ஷன் மாற்றிடுவோம். அதுதான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அகைன் நீங்கள் டைரக்ஷன் மாற்றினோன்னா உங்களோட வியூவையும் மாற்றிக்கணும் பைக்கு. புரியுதுங்களா? அடுத்த வீடியோவில் நான் சார்ட் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ.